ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் மார்னிங். லூலு மால் போயிருந்தப்போ வாழைத்தண்டு இருந்தது. அதை எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வாழைத்தண்டில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் ரிச் ஃபைபர்ஸ் அண்ட் பொட்டாசியம் இருக்குது. அது இல்லாமல் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. பிளட் சர்க்குலேஷனை வந்து சீராக வச்சுருக்கும். ரொம்ப முக்கியமாக கிட்னியில் ஸ்டோன்லாம் வராமல் இருக்க ப்ரிவென்ட் பண்ணும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க வாழைத்தண்டை என்னோட மெத்தடில் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வாழைத்தண்டில் ஒரு 2 சுத்து வந்து நம்ம எடுத்துடணும். அது ஈஸியாக வந்துடும். கட் பண்ணும்போதே இருக்கிற நார்லாம் எடுத்துடணும். அப்புறம் தண்ணியில் போட்டதுக்கப்புறம் ஒரு குச்சி இல்லைனா இது போல் விஸ்கு போட்டோன்னா எக்ஸ்ட்ரா இருக்க நார்லாம் வந்துடும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, நம்ம கட் பண்ணி வச்ச தண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 கப் பாசிப்பருப்பை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், சால்ட்டு சேர்த்துட்டு, நான் பருப்பு 1/4 கப் தான் எடுத்திருக்கேன். கூட்டு உங்களுக்கு நல்லா தளன்னு வேணும்னா நம்ம 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா இழுத்து வெந்து வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு கோர்ஸா அரைச்சு அதையும் இது கூட சேர்த்துட்டோம்னா சூப்பர் டேஸ்டான தண்டு கூட்டு ரெடி. அப்படியே சாதத்தோட போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நான் நிறைய பூண்டு போட்டு பூண்டு குழம்பு வச்சுருந்தேன். அதுக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இந்த தண்டு கூட்டு.